ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே அருமையான சகோதரர் ஜெபக்குமார் அவர்கள் கொண்டு வந்திருப்பதை குறித்து சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு என்னுடைய நண்பர் சாமுவேல் கணேஷ் அவர்கள் உள்ள அறிமுகம் செய்தார்கள். சபையில் நீங்கள் அழைத்து பயன்படுத்துங்கள், பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளில் அருமையான சகோதரர் அழைத்த வேளையில் கடந்து வருகிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, குறித்த நேரத்தில் ஆண்டவர் அவரை கொண்டு வந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் ஜெபத்தோടെ காணப்படுவோம். இந்த நாளிலே கர்த்தர் அவர் மூலமாய் பேச, நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். யாவரு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு காணப்படும் போது சகோதரர் ஜெபக்குமார் அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆண்டவர் கொடுத்த நல் ஸ்லாக்கியத்துக்காக முதலாவது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபைக்கு அறிமுகப்படுத்தின பாஸ்டர் சாமுவேல் கணேசன் அவர்களுக்கும், நமது சபையின் பாஸ்டர் அவர்களுக்கும், பாஸ்டர் அம்மா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், விசுவாச பிள்ளைகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கண்களை மூடி ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்ப்போம். எசப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கீங்க, ஒரு குறை இல்லாமல் நடத்திருக்கிறீங்க. நீங்க செஞ்ச நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பான்னு சொல்ல தகுதி இல்லாத என்ன நீங்க தகுதிப்படுத்திருக்கிறீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக நாங்க வைராக்கியமாய் வாழ்வோம் ஆண்டவரே. ஏனோ தானுன்னு வாழ மாட்டேன் ஆண்டவரே. மனிதர்களை பிரியப்படுத்துற வாழ்க்கையை வாழ மாட்டேன். என்னை பிரியப்படுத்துற வாழ்க்கையை வாழ மாட்டேன். எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்திலிருந்து இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அவருக்கு உண்மையா நான் வாழ்வேன் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையை உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களோட பேசும் ஆண்டவரே. முதலாவது உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இங்க எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் இல்லப்பா. எசப்பா, நீங்க மட்டும் உயர்ந்துருங்க. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ அணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ பணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் ஜபமாக ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்ப்படிய ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையில் போனாலும் உம்முடைய வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை உம்முடைய பாதத்துல கொண்டு செல்லு ஆண்டவரே. சாத்தான் உடைய வார்த்தை எங்கள் உள்ளத்துல வைத்து எந்த சாத்தான் எங்களை பிரிக்க முடியாதப்பா. நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வார்த்தையை சொல்ல வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது, யாரும் சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த ஆண்டவராக இயேசு, என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து
மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் கூட இருப்பேன். இந்த வார்த்தையை உலகத்துல வேற யாரும் சொல்லவே முடியாது. குடும்பத்துல பெற்றோர்கள் சொல்லுவாங்க முடியாது, பிள்ளைகள் சொல்ல முடியாது. பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்பாங்க. திருமணம் முடியும், அவங்க போயிடுவாங்க. பெற்றோர்கள் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆண்டவருக்குள் இருந்தா ஏற்ற வேலை வர்றப்ப அவங்களும் பரலோகத்துக்குள்ள போயிடுவாங்க. இங்கேயும் நமக்கு கூட இருப்பார், பரலோகத்திலும் கூட இருப்பார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாரு நம்மளை விட்டு போனாலும் பிரியாத நேசர் நம்ம கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் யாரு கூட இருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா மட்டும் இருக்க மாட்டாரு. பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தாதான் கூட இருப்பார். இந்த வெள்ளை சட்டை நான் போடுறதுனால கூட இருக்க மாட்டார். இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தாதான் அவர் என் கூட இருப்பார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கட்டளை நிறைய கொடுத்திருக்காரு ஆண்டவர். சில கட்டளைகளை பார்த்துட்டு ஆண்டவர் யார் யார் கூட இருந்தார், யார் யார் கூட இல்லைன்னு பார்க்க போறோம். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்காரு? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நம்ம ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கிறோமா? நம்ம எலியா தீர்க்கதரிசி அந்த விதவை தாய் பார்த்து சொல்றாரு, இப்படி எப்படி நடக்குன்னு சொல்றாரு. எலியா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்குறாரு, பின்னாடி என்ன கொண்டு சொல்றாரு, என்ன கொண்டு சொல்றாருங்க? அட, அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்கு, சாப்பிட்டு செத்து போலான் இருக்கிறோம். ஆனா இந்த எலியா சொல்றாரு, பரிசுத்தவான் சொல்றாரு, முதலாவது செஞ்சு எங்கிட்ட கொண்டு வாமா. அந்த அம்மா 3 முறை சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? செத்து போலான் இருக்கிறேன். அப்பவும் எண்ணெயும் இல்லை. செத்து போறேன், எப்படி செத்தலாம், தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன். சொல்ல போனா எலியா சொல்றாரு, முதலாவது எங்கிட்ட கொண்டு வா. அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு கொண்டு போனாங்க. எனக்கே இல்லாட்டியும் பரவாயில்ல, ஊழிக்கார் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வண்டு கொண்டு போறாரு. இங்க ஞாயிற்றுக்கிழமையான சண்டேயான பாஸ்டர் சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை விருப்பிப்பார். கேட்டு நீங்க கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். கீழ்ப்படுகிறவங்க கூட ஆண்டவர் இருப்பார். சும்மா கேட்டுட்டு போறவங்க கூட இருக்க மாட்டார். கீழ்ப்படியணும். அந்த அம்மா கேட்டுட்டு போல, ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்ன சொல்றாரோ அதன்படி எனக்கே இல்லாட்டியும் பரவாயில்ல, ஊழியக்காரர் பரிசுத்தவான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க செஞ்சு. ஃபர்ஸ்ட் அற்புதம், அந்த அம்மா சாக கிடையாது. அவங்க வீட்டுல எண்ணெயும் அப்பவும் மாவும் குறைவும் கிடையாது. 3 அற்புதங்களை பார்க்கறாங்க. ஊழியக்கார வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிச்சு நடந்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் அற்புதங்களா மாறும். இயேசுவின் நாமத்தினால. கீழ்ப்படியக்கூடாதுன்னு சாத்தான் நிறைய காரியங்களை கொடுப்பான். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க காண்பீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். முதலாவது நம்ம ஆண்டவரை தேடுறவங்களா நம்ம இருக்கிறோமா? போன வருஷம் எல்லா ஆராதனைக்கு சர்ச்சுக்கு போன கேட்கிற வார்த்தை, வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு பைபிள் பிடிச்சு முடிச்சவங்க இருக்கீங்களா? போன வருஷம் கை தூக்குங்க. ஆனா தூக்குறேன். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? பரிசுத்தவான் சீகன்பால ஆண்டவர் ஜெர்மன்ல இருந்து அனுப்புறாரு. தரங்கம்பாடுகிற இடத்துக்கு வராரு. அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை பார்த்து கேட்கிறார், தமிழ் கற்றுக் கொடுங்கன்ட்டு. அவங்க சொல்றாங்க, தமிழ் கற்றுக் கொடுக்க மாட்டோம், கற்றுக் கொடுத்தா நீங்க எல்லாம் உங்களை மாத்திருவ. அந்த பரிசுத்தவான் போய் தூங்கலைங்க. கடற்கரை மணல்ல சிறு சிறு பிள்ளைகள் விளையாண்டு இருப்பாங்களாமா, அவங்ககிட்ட போய் எழுதி பழகுவாராமா. ரத்தம் சொட்டுமாமா, எழுதி கடற்கரை மணல் எழுதி பழகுவாராமா. வசனத்தை படிக்கணுங்க. யார் செய்யற காரியம் வாய்க்கும். சங்கீதம் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரியம் வாய்க்கலையா, குறை எம்எல் அவர் மேல கிடையாது. ஜார்ஜ் முல்லர், விசுவாசத்தின் தகப்பன், முழங்கால் 100 டைம் மேல வாசிச்சு முடிச்சிருக்காரு, 200 டைம் வாசிச்சு முடிச்சிருக்காரு.
வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, உன் வசனம் எதிர்கால வாழ்க்கையை பார்த்து பயமா இருக்கா? முழங்கால் போட்டு வேதத்தை வாசிங்க. உடைய வசனம் என் காலுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வேதத்தை வாசிங்க. இந்த பரிசுத்த வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் மாறும். சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் அழிவுக்கு தப்புவிக்கிறார். மணிக்கணக்கா யூடியூப் பக்கத்துல போன் பேசுறதை விட்டுட்டு வேதத்தை வாசிங்க. ஓசியா 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். வேதத்தை வாசிக்கணும், வாஞ்சியா வாசிக்கணும். அப்பதான் நம்ம காரியம் வாய்க்கும். நம்ம சர்ச் எத்தனை மணிக்குங்க? 7 மணிக்கு. எத்தனை மணிக்கு உள்ள வரோம்? சிஸ்டர், நீங்க வேலைக்கு போறீங்களா, படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? என்ன காலேஜ்? எத்தனை மணிக்கு காலேஜ்? 9 மணிக்கு. 9:30 போவீங்களா? 10 மணிக்கு போவீங்களா? உலகத்தின் வேலைக்கு போறவங்க 9 மணிக்கு ஆபீஸ்ல 8:45 போயிடுவாங்க. சர்ச்சுக்கு வர்றது, என்னை கனம் பண்ணுறீங்களே, நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் கொடுத்த கனத்தை கொடுக்கணுங்க. பிளைட்டுக்கு போனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். ட்ரெயினுக்கு போனா நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. வேலைக்கு போறது அவ்வளவு பிரயாசப்பட்டு போவாங்க. சர்ச்சுக்கு வர்றது மட்டும் பரவாயில்ல விட, ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்ச நேரம் படுத்து போலாம். சங்கீதம் 91, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வாஞ்ச மொபைல் பேசுறதுல வரக்கூடாது, வாஞ்ச சாப்பிடுறதுல வரக்கூடாது, வாஞ்ச ஆண்டுடைய காரியங்கள் இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும். சர்ச்சுக்கு யாரும் ஒரு நாள் லேட்டா வரக்கூடாதுங்க. எதுக்கு லேட்டா வரக்கூடாது? போன சண்டையிலிருந்து இந்த சண்டை வரைக்கும் ஏசப்பா அவங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்திருக்காருங்க. ஒரு குறை இல்லாமல் வச்சிருக்காரு. எத்தனையோ பேர் பைக்ல போறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஹார்ட் ஆபரேஷன் சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணி படுத்துக்கிறாங்க. எத்தனையோ பேர் மரிச்சும் போயிடுறாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோட வரணும். அவனிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். சொல்லி சொல்லி வரக்கூடாது, சொல்லாம வரணும். வேதத்தை வாசிக்கணும். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வேதத்தை வாசிக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை? வேதத்தை வாசிங்க. ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாள படைக்கிறாரு. படைச்சு என்ன சொல்றாரு? அந்த கனியை சாப்பிடாத. பிசாசு சொல்ற அந்த கனியை சாப்பிடு. யாருடைய பேச்சை கேட்டிருக்கணும்? உன்னை அழகாக சிருஷ்டித்து உன்னை படைத்தவர் என் ஆண்டவர். யாருடைய பேச்சை கேட்டிருக்கணும்? பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கனியை சாப்பிட்டேனா நீ சாகவே சாவாய். கேட்கவே இல்லை. ஆணுடைய சத்தத்தை கேட்கவே இல்லை, கீழ்ப்படியல, கீழ்ப்படியவே இல்லை. ஆண்டுடைய மகிமையை இழந்து போனாங்க. சாப்பிட்டு போய் ஐயாவுக்கும் கொடுக்கிறாரு. அவராச்சும் நீ சாப்பிட்டா நீ சாப்பிடு, நான் சாப்பிட மாட்டேன். கீழ்ப்படியில 2 பேரும் மகிமை இழந்து போனாங்க. ஆதியாகமம் 37 யோசேப்பு தரிசனத்தை பார்க்கிறாரு. தரிசனத்தை பார்த்து மற்றவங்களுக்கு சொன்னார். அவங்க அண்ணமாருக்கு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் இப்படி இப்படி நடக்க போகுது, இப்படி இப்படி நடக்க போகுதுன்னு சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை நம்பினாதான் பரலோகம் போக முடியும். உங்களுக்கு தெரியும். அந்த தரிசனத்தை மற்றவங்க சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? ஆபிரகாம் உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு போன்னு சொல்றாரு ஆண்டவர்.
எங்க போறதுன்னு தெரியல, கீழ்ப்படிஞ்சு போறாரு. 2-3 ஆசீர்வாதம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கீழ்ப்படிறவங்க வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதம். யோசேப்பு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்த சொல்றாரு. சொன்னது நிமித்தமா அவங்க அண்ணெல்லாம் திட்டுறாங்க. யோசேப்பு திருப்பி சண்டை போட்டாரா? திருப்பி சண்டை போட்டாரா? நம்மளை பத்தி யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நம்ம 1000 வார்த்தைகளை பேசுறவங்களா நம்ம இருக்கிறோம். பைபிள் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில காரி துப்புற போடுங்கன்னு கேட்க கிடையாது. பலத்தை முழங்கால காட்டணும், வாயில காட்டக்கூடாது. திறமைய வாயில காட்டக்கூடாது, ஆண்டோடைய சமூகத்துல முழங்கால் போட்டு காட்டணும். யோசேப்பு தரிசனத்தை பார்த்து சொல்றாரு, அவங்க அண்ணன் அத்தனை பேர் திட்டுறாங்க. யோசேப்புக்கு தெரியும், மத்தேயு 5:5 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சமாதானத்தை இழந்துடக்கூடாது. யோசேப்பு தரிசனத்தை சொன்னது நிமித்தமாக அவங்க அண்ணன் அத்தனை பேர் திட்டுறாங்க. யோசேப்பு திருப்பி ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. நம்மளுக்குள்ள குணங்கள் மாறணும். ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வர்றோம், இங்க எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் வெளியே போய் இருக்கணும். இங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டு வெளியே போய் கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருக்கக்கூடாது. இங்க நல்ல பிள்ளையா இருந்துட்டு வெளியே போய் தேவையில்லாத காரியங்களை செய்யறவங்களா இருக்கக்கூடாது. இந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு நம்மளுக்கு சும்மா கிடைக்கல. கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்திலிருந்து வந்தது. யோசேப்பு தரிசனத்தை அவங்க அப்பாட்டையும் சொல்றாரு, அவங்க அப்பாவும் திட்டுறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பெற்றோர்களை கனம் பண்றவங்களா இருப்பாங்க. வாலிப பிள்ளைங்க பசங்க அப்பா பார்த்து சொல்றது என்ன வார்த்தை? வேலையை பாரு, உனக்கு என்ன தெரியும், நீ அந்த காலத்துல இருந்த, நான் இந்த காலத்துல இருந்தேன். சிலர் அம்மா பார்த்து சொல்றது, இதை மனுஷன் சாப்பிடுவானா? மிருகம் சாப்பிட்றதுக்கு நிறைய உணவு இருக்கு, தவிடு புண்ணாக்கு எல்லாம் இருக்கு. பெற்றோர்களுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கணும். அவங்க அப்பா திட்டுறாரு, ஆனா யோசேப்பு திருப்பி ஒன்னும் பேச கிடையாது. ஏன் தெரியுமா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அவனுடைய கிருபையினால அநேக திருச்சபைகளுக்கு போறேன், ஆண்டுடைய வார்த்தையை சொல்றேன். பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிட்டு போனா போதும், பையனுடைய அப்பா அம்மாவை கவனிக்கிறதே கிடையாது, பிள்ளையோட அப்பா அம்மாவை கவனிக்கிறதே கிடையாது. பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்கள் நான் உங்களை கவனிப்பாருங்க. பையன் பேசல, பேத்தி பேசல, பேரம் பேசல, அழுதீங்கன்னா உங்க உடல் தான் பலவீனப்படும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஆண்டோடைய சமூகத்துல கண்ணீர் விட்டீங்கன்னா அதற்கு பலன் மிகுதியா இருக்கும். ஆமேன். யாரு பேசுறாங்களோ இல்லையோ, உலகத்தை படைச்ச ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. கவனிக்காதவங்களை சும்மா விட மாட்டாரு, மொத்தமா வச்சு கணக்கு கேட்பாரு. அப்பா அம்மாவை கவனிக்காதவங்கள, அப்பா அம்மாவை நேசிக்காதவங்கள, கீழ்ப்படியாத பிள்ளைகளை ஆண்டவர் மொத்தமா கேட்பார். அநேக திருச்சபைகளுக்கு சொல்றப்போ ஒரு பெண்ணு வந்துச்சு, அண்ணே நானும் என் குழந்தைய தனியா இருக்கேனே, என்னம்மா பண்ண, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டேன், லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டேனே. மேரேஜ் பண்றப்போ நீ அப்படி பார்த்துக்குவான் இப்படி பார்த்துக்குவான்னு சொன்னானே, 3 மாசத்துல அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டானே, சர்ச்சு கூட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு நானும் என் குழந்தையும் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறோம். நான் ஒரே வார்த்தை கேட்டேன், வாரம் வாரம் உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்றாருல்ல, நீ ஆண்டுடைய வார்த்தையை கேட்டையா? ஆண்டுடைய வார்த்தையை கேட்டையா? கேட்கல. சொல்லுவாரு, கீழ்ப்படியில் அனுபவிக்கிறது நம்ம தான்.
பிசாசு யாரை விழுங்கலாம்னு வகை தேடி கெர்ச்சித்து சுற்றி திரிகிறான். வாலிப பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கணும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனதின் காலத்தில் நேர்த்தி உங்க வாழ்க்கையில செய்வார். நீ போய் அவசரமா தேட வேண்டாம். உன் வாழ்க்கை அவர்கிட்ட கொடு. எரேமியா 33 என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியம் உன் வாழ்க்கையில் அவர் செய்வார். என் மனைவி குறித்து சின்ன சாட்சி சொல்லிட்டு போலான்னு இருக்கேன். நான் சாட்சிக்காக சொல்றேன். என் ஆண்டவர் எந்த மதத்துக்கோ எந்த ஜாதிக்கோ வர கிடையாது. கிறிஸ்துவ மதத்துக்கு வர உலகத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். என் மனைவி இந்து செட்டியார் குடும்பத்தில் ரசிக்கப்பட்டவங்க. அவங்க அம்மா மாமா தாசில்தார், அவங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன். 2 வயசுல விட்டுட்டு போயிட்டாரு சொத்துக்காக. என் மனைவியும் அவங்க அம்மாவுக்கு உடல்நல பலவீனப்பட்டுருச்சு. எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறாங்க, சுகம் கிடைக்கவே இல்லை. ஏன் ஏறுவாடிக்கும் போனாங்க, சுகம் கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி அழகான ஒரு திருச்சபைக்கு நேராக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போறாரு. திருச்சபையில போய் பாஸ்ட் ஜோம் பண்றாங்க, கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறாருங்க. எங்கேயும் கிடைக்காத சுகம் சபைக்குள்ள வந்து பாஸ்ட் உங்ககிட்ட ஜோம் பண்ணாரு, அவங்க சுகம் பெற்றுதான் உள்ள போவீங்க. அவர் நம்பி வந்த பிள்ளைகளை அவர் வெறுமையா விட்டதா சரித்திரமே கிடையாது. என் மனைவி 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அனாதை ஆசிரமம் தான் படிச்சாங்க, ஆர்ஃபனேஜ் ஹாஸ்டல்ல. இதுக்கு அவங்க மாமா தாசில்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவங்க சொந்தக்கார் யாருமே கவனிக்க கிடையாது. தாசில்தார் பெரிய பெரிய கவனிக்கவே இல்லை. யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் குறந்தா போதுங்க ஆண்டவர். என் மனைவி 10வது ஸ்பெஷல் கிளாஸ் போறப்ப காலையில புளி சாப்பாடு, மதியானம் புளி சாப்பாடு தான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்தாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தோம், MBA முடிச்சாங்க. பாஸ்டர் டேவிட் பிராசம் அங்கிள்கிட்ட போனை தான் கூப்பிட்டு, அங்கிள் என் மேரேஜ் வந்து நடத்திடுங்க அப்படின்ட்டு. போனை வச்சு 2வது நிமிஷத்துல, டேய் நான் மண்டபத்துல வைக்கலான்ட்டு இருந்தேன் என் மேரேஜ. போனை வச்சு 2வது கூப்பிட்ற, டே நீ நம்ம பையனை சர்ச்சில் வந்து வை. 2009 அப்பதான் சர்ச்சுக்கு என்ன பீரியட், IPA. பரிசுத்தவான்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? என் ஆண்டவர் அதன் நேர்த்தியும் வாழ்க்கையில செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, தைரியமா நான் சொல்றேன். நீ எந்த முடிவு தேடி போகாத, ஏற்ற காலத்துல ஆண்டோடைய கரத்துல அடங்கிரு, அன்னை ஆண்டவர் உயர்த்துவார். நீயே விருப்பப்பட்டு போகாத, ஆண்டவர் செய்யறது தி பெஸ்டா இருக்கும். பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்தாங்க. ஜேக்கப் கோஷன், வர்ஷிப், வெஸ்லி மேக்ஸ்வெல், நெல்லை ஜபராஜ் அங்கிள் எல்லாரும் வந்தாங்க. எங்க அப்பா நான் பண்ற பிசினஸ் அப்ப கிடையாது, எனக்கு வெறும் 47,500 தான் இருந்துச்சு. மனைவி வீட்டுல 10 பைசா வாங்க கிடையாது. நான் விசுவாசத்துல சபையில சத்தமா சொல்றேன், யாராச்சும் வரதட்சணை கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. உங்க அம்மா வீட்டுல போய் பைக் வாங்கிட்டு வான்னு சொல்றவன்ட்டு நீங்க போய் எரும மாடு ஓட்டுன்னு சொல்லுங்க. யாருக்கும் 10 பைசா கொடுக்க அப்பேற்பட்ட மகன் தேவையே கிடையாது. நீ மனைவி காசுல பைக்ல போறதை காட்டிலும் நீ செருப்பு இல்லாமல் நடப்பது நல்லது நான் சொல்லுவேன். கிறிஸ்தவங்க சாட்சியாய் வாழணுங்க, சாட்சியாய் வாழணும். என்ன கொடுப்பாங்க பொண்ணுக்கு? 2 அடி கொடுப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்தாங்க. அந்த டைம்ல பொங்கலூர் பழனிசாமி மினிஸ்டர் போனை தான் கூப்பிட்டேன். உட்கார்ந்து இருக்காரு ரிசப்ஷன்ல. நான் சர்ச் இருந்து மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. MC இஸ்ரவேல் பண்ணப்பா பண்றாரு. இஸ்ரவேல் பண்ணப்பா அவர்கிட்ட சொன்ன, நானு மினிஸ்டர் நீங்க வெல்கம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற ஊழியக்காரர் தான் வெல்கம் பண்ணணும். அப்படிதான் அவர் சொன்னாருங்க. எந்த இடத்துலையும் ஆண்டவர் கொடுக்கிற கனத்தை நம்ம கொடுக்கிறவங்களா இருக்கணும். அந்த அத்தனை பேருக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன், கடன் யார்ட்டும் வாங்க கிடையாது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். இயேசு அவர்களை பார்த்து மனசால் கூடாதான் தேவனால் எல்லாம் கூடுங்க. விசுவாசமா இருங்க, ஆண்டவர் நடத்துவாருங்க. நான் மண்டபத்தை விட்டு வெளியே போற 10 பைசா கடன் கிடையாது. அடுத்த நாள் ஒரு பெரிய பணக்காரன் கூப்பிட்டு சொல்றான், டே உன் வீட்டு மேரேஜமா இருந்துச்சு, இது கர்த்தரால் ஆயிடுச்சு,
நீங்க பெற்றோர்களுக்கு அடங்கி இருந்தீங்கன்னா போதும், ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுத்திருந்தீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்வாருங்க. யோசேப்பு அப்பா சொல்றாரு, அண்ணால ஆடு மேய்ச்சிக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எதிர்த்து பேச மாட்டான். 11 சகோதரர்களும் திட்டுறாங்க. ஆனா யோசேப்பு எங்க அப்பா என்ன சொல்றாரோ வனாந்திரத்துக்குள்ள போறாரு. வனாந்திரத்துக்குள்ள தேடி தேடி போறாரு. யோசேப்புக்கு 1000 காரணங்களை சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கலாம். மழை அடிச்சிச்சு, வனாந்திரத்துக்குள்ள முள்ளு குத்துச்சு, யானை கத்திரமா இருந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனசு சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஏன் சர்ச்சுக்கு வரல? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை, சுகமாக்குற இடம் சபை. சபைக்குள்ள வந்து உட்காரு. சர்ச்சுக்கு ஏன் லேட்டு? சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். வேதத்தை ஏன் வாசிக்கல? சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்பா என்ன சொல்றாரோ செய்யறவங்களா இருப்பாங்க. யோசேப்பு வனாந்திரத்துக்குள்ள போறாரு. வனாந்திரத்துல அண்ணல குழி தூக்கி போடுறாங்க. யோசேப்புடைய சத்தம் வெளியே கேட்கவே கிடையாது. யோசேப்பு அரண்மனைக்கு விற்கப்படுறாரு. சங்கீதம் 105, 16, 17, 18, 19. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இருமினால் அடைபட்டிருந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வசனம் அவனை புடமிட்டது. வசன பிரசங்கம் என்ற என்ன புடமிடும்? நம்ம எப்படி இருக்கிறோம்? யோசேப்பு அரண்மனைக்கு விற்கப்படுறாரு. அரண்மனைக்கு போன அந்த அம்மா கூப்பிடுது, பாவம் செய்யவா? யோசேப்பு சொன்ன வார்த்தை, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சங்கீதம் 119, நான் பாவம் செய்யாதபடிக்கு உன் வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். மொபைல் பார்க்கிறப்ப வரணும், வீட்டுல யூடியூப் பார்க்கிறப்ப வரணும். அவருக்கு விரோதமாய் பார்ப்பது எப்படி? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட பேசுறப்ப வரணும். அவருக்கு விரோதமாய் பேசுவது எப்படி? கெட்ட வார்த்தை பேசுறப்ப வரணும். அவருக்கு விரோதமாய் பேசுவது எப்படி? நல்லவன் மாதிரி நடிக்கிறப்ப வரணும். அவருக்கு விரோதமாய் நடிப்பது எப்படி? யோசேப்பு சொன்ன வார்த்தை, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? வேதத்தை வாசிக்காம தூங்குவது எப்படி? ஜெபிக்காம நாளை துவங்குவது வரணும். வீட்டுல நாடகம், சினிமா, சீரியல் பார்க்கிற வரணும். அவருக்கு விரோதமாய் பார்ப்பது எப்படி? நான் பாவம் செய்யாதபடிக்கு வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். யோசேப்பு சொன்ன வார்த்தை. யோசேப்பு சாப்பாட்டுக்காக வாழ கிடையாது. யோசேப்பு நல்ல வஸ்திரத்துக்காக வாழ கிடையாது. யோசேப்பு காசுக்காக வாழ கிடையாது. யோசேப்பு கர்த்தருடைய தரிசனத்துக்காக வாழ்ந்தவருங்க. ஆமென். யோசேப்பு அந்த பாவத்துக்கு உடன்பட்டு இருந்தாருன்னா, அரண்மனையில அந்த மனைவி நிறைய காசு கொடுத்திருக்கும், நிறைய துணி கொடுத்திருக்கு. காசு கிறிஸ்துவனுக்கு அது முக்கியம் இல்ல, பரிசுத்த வாழ்க்கை தான் முக்கியம். ஆண்டவர் தான் முக்கியம். யோசேப்பு செய்யாத தப்புக்கு போட்டாங்க சிறைச்சாலையில. அவன் சத்தம், அவன் பானபாத்திரக்காரனை கூட சொல்றான். பானபாத்திரக்காரன் கூட மறந்துடுவான். தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், தாயின் கருவிலை உருவாக்கின ஆண்டவர் மறப்பாரோ? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் மறப்பாரோ? என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள வருங்க. யோசேப்புக்கு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இருக்கு. யோசேப்புக்கு தெரியும், பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோன். பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோன். யோசேப்புக்கு தெரியுங்க, பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும்.
நம்ம ஜெயம் பரலோகத்திலிருந்து வரும். எப்போ? பரிசுத்த வாழ்க்கை வாழணும், ஆண்டவர் சொல்றதை செய்யணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்பதான் பரத்திலிருந்து ஜெயம் வரும். இஷ்டம் போல வாழ்ந்தான்னா பரத்திலிருந்து ஜெயம் வராது. அடுத்த அதிகாரம் வாசிச்சீங்கன்னா எல்லா ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனை ஆண்டவர் நிறைவேற்றாரு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கனிதரம் திராட்சை செடி. எப்படியே வந்துச்சு? தரிசனத்தை சொன்னாரு ஃபர்ஸ்ட். இரண்டாவது ஆவியின் கனிகளை காமிச்சாரு. மூணாவது அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. நாலாவது பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாரு. அதனாலதான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எல்லாத்துக்கும் கூட அவர் இருக்க மாட்டாரு. பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தாதான் அவர் கூட இருப்பார். சிம்சோன் சிம்சோன் சத்துருவின் பிடியில் இருந்து என் பிள்ளைகளை ரட்சிப்ப, அதுக்கு தான் அவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்கிறார் சிம்சோனுக்கு. ஆனா சிம்சோனோ தன் இஷ்டப்படி, தன் மனசு என்ன சொல்லுதோ, எதுக்கு அந்த ஆண்டவர் அந்த பலத்தை கொடுக்கிறார் தெரியுமா? என் சத்ருவின் பிள்ளைகளை ரட்சிப்ப. சிம்சோனோ தன் மனசு என்ன சொல்லுதோ, அவன் என்ன நினைக்கிறானோ சிம்சோன் செஞ்சான். சிம்சோனுக்கு ஆண்டவர் நிறைய சான்ஸ் கொடுத்தாரு. இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான் கொடுத்தாரு. திருந்தவே இல்லை. சிம்சோனே வந்துட்டாங்க, எந்திரிச்சு பார்க்கறான். எப்பங்க பலன்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எல்லா காரியம் பண்ணாலும் கூட இருக்க மாட்டாரு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பண்ணா கூட இருக்க மாட்டாரு. சிம்சோன் நினைச்சிட்டான், உப்பு ஆண்டவர் கூட தான் இருப்பான்னு எந்திரிச்சு பார்க்கறான். ஆண்டவர் அவனை விட்டு போனது கூட அறியாது இருந்தான். உப்ப என் கூட ஆண்டவர் இருப்பாருன்னு நினைக்கிறான். எப்ப இருப்பாரு? ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாதான் இருப்பாரு. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னா இரக்கம் பெறுவான். கெட்ட குமாரன் தன் ஆஸ்தியெல்லாம் வித்து பண்ணி சாப்பிடுற இடத்துல வருது, திரும்பி வர்றான். அப்பா அவனை கட்டி அரவணைக்கிறாரு. ஆனா சிம்சோனோ தன் இஷ்டப்படி, தன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி சிம்சோன் நடந்தான். கீழ்ப்படியவே இல்லை, கீழ்ப்படியவே இல்லை சிம்சோன். சிம்சோனே வந்துட்டாங்க, எந்திரிச்சு பார்க்கிறான். கண்கள், அவன் பலன் போயிருச்சு. அவனை கண்கள் பிடுங்கப்பட்டவனா கேளிக்கை பொருளா கொண்டு போறாங்க. எந்த சத்ருவை ரட்சிப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பலத்தை கொடுத்தாரோ அந்த சத்ரு முன்னாடி சிம்சோன் கேளிக்கை பொருளா போய் நிக்கிறான். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான், சிம்சோன் என்னோட ஆண்டோட இருதய கலங்கி இருக்கும். டே சிம்சோன், உனக்கு இந்த பலத்தை கொடுத்து எதுக்குடா? இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கொடுத்து எதுக்கு? ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிப்ப, அதுக்குத்தானே இந்த பலத்தை கொடுத்த. நீயோ எந்த சத்ருவை ரட்சிப்பியோ அந்த பலத்தை கொடுத்தனோ அவங்க முன்னாடி கேளிக்கை பொருளா நிக்கிறே சிம்சோன். என் ஆண்டோட இருதயம் கலங்கி இருக்குங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான் சிம்சோன். அப்ப கூட ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரு. அவன் இருந்த நாட்களை காட்டும் நிறைய பேர்த்த சாக்கடிக்கிறான். அதுக்காக ஆண்டவர் அழைக்கல. நான் யாரும் காட்டுறேன் வெளியேறப்பட்ட ரட்சிப்பு அவனுக்கு கொடுத்தாரு. கர்த்தர் சிம்சோன் கூட இல்லைங்க. சாகரக்காக அவன் அழைக்கல. சத்துருவின் பிடியிலிருந்து என் பிள்ளைகளை ரட்சிப்ப, ஒரு கூட்ட ஜனங்களை பரலோகத்துக்கு நேரா கொண்டு வருவ, அதுக்கு தந்து வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? தாவீது, நான் டைம்ல நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். 2வது ஆராதனையில தெளிவா பேசுறேன். தாவீது 40 நாள் கோலியாத் கிர்ச்சிக்கிறான். 40 நாள் கிர்ச்சிக்கிறான் கோலியாத். சாயந்தரம் காலையில் வந்து கத்துறான். தாவீது வராரு.
அங்க அண்ணா சொல்றாரு, வந்த வேலையை பார்த்துட்டு போ. தாவீது சொல்றாரு, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, ஒரு விசை சிங்கத்துக்கும் ஒரு விசை கரடிக்கும் இவன் எம்மாத்திரம். ஆண்டவர் விளையாடப்பட்ட ரட்சிப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? ஆத்துமாதாயம் பண்ண. மார்க் 16:15 கட்டளை. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இத்தனை வருஷம் சபைக்குள்ள வர்றீங்க, எத்தனை புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறீங்க? நம்ம ஓட்டத்தை முடிக்கிறப்ப ஆண்டவர் கேட்பாரு, எனக்காக நீ என்ன பண்ணன? உங்ககிட்ட எவ்வளவு கார் இருந்துச்சு, பேங்க் பேலன்ஸ் என்ன, தோட்டம் என்ன, அதெல்லாம் கேட்க மாட்டாரு. இந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு உனக்கு கொடுத்தனே, என்னை பத்தி எத்தனை பேருக்கு நீ சொன்ன? எத்தனை பேர்த்த புதிய ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வந்த? வலதைக்கும் இடதைக்கும் ஏழை ஜனங்களுங்க. நம்ம சொல்லாட்டி யார் சொல்ல போறா? பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, வொர்ஷிப் நல்லா இருந்துச்சு, அந்த சர்டிபிகேட் கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு வைக்கல. என்னுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுவான். இயேசு உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை சொல்லதாங்க ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒரு 100 புதிய ஆத்துமாக்கள் நான் உணர்ந்திருக்கேன். அப்பதான் தைரியமா போய் நிக்க முடியும். இவ்வளவு வருஷம் வர்றோம், அட்டெண்டன்ஸ் போட்டுமா வர்றோம்? இல்ல இல்ல இல்ல, அவருடைய அன்பை சொல்லி புதிய புதிய ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு நேரா கொண்டு போக. எத்தனை பேர் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறீங்க? சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. பணத்தை வச்சு ஒண்ணுமே கொண்டு போக முடியாதுங்க. பணத்துக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம்? ஜெயலலிதா அம்மையார சொல்லலாம். பணம் இருந்து என்னச்சு? ஒண்ணுமே பண்ண முடியல. கொடநாடு எஸ்டேட், வீடு, பங்களா. நம்ம இறந்தாங்க, இவ்வளவு சொத்து இருக்கு, ஒரு 200 பவுன் நகையை போட்டு புதைச்சாங்க. வசனம், மண்ணான மனுஷன் மண்ணுக்கு தான் திரும்புவான். நம்ம என்ன செய்யறோமோ அதான் கூட வரும். புதிய புதிய ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு தான் விளையாடப்பட்ட ரட்சிப்பு கொடுத்திருக்காரு. சின்ன பிரச்சனை, தற்கொலை பண்ணிக்கிறான். வீட்டுல பிரச்சனை, கடன் தொல்லை, தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் இயேசுங்கிற வார்த்தை கேட்டுதான் தற்கொலை பண்ணிருக்க மாட்டான். சொல்லதாங்க ஆண்டவர் உங்களை என்ன வச்சிருக்காரு. நம்ம சொல்லாட்டி யார் சொல்ல போறா? வலதைக்கும் இடதைக்கு ஏழை ஜனங்கள். அவன் இயேசுங்கிற வார்த்தை கேட்டு நான் செத்திருக்க மாட்டான். அதை சொல்லதான் ஆண்டவர் உங்களை என்ன வச்சிருக்காரு. நீங்க பாக்குறவங்கிட்ட சொல்ல, பிரச்சனையா ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ள வந்து பாரு. அவரை நம்பினா நீ பேரும் மாற வேண்டாம், மதமும் மாற வேண்டாம். இயேசு உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நீ சபைக்குள்ள வர்றப்பவே உன் பிரச்சனை மாறிடுமா? விசுவாசமா கூப்பிட்டு வாங்க. இங்க கொடுக்கிற தேவ வார்த்தை வந்தவங்களை சும்மா அனுப்பாது, விடுதலை பண்ணிதான் அனுப்பும். ஆமேன். உள்ள வரப்பே அவனுக்கு இருந்த பிசாசு ஓடி போயிடுவான். எல்லா சாபங்கள், செய்வன ஆவிகள் ஓடி போகும். நீங்க செய்யறத நீங்க செய்யணும். இயேசு உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு சொல்லி புதிய புதிய ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வரணும். அதுக்குத்தான் இந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு வச்சிருக்காருங்க. நம்ம நினைச்சிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை 7 மணிலிருந்து 9 மணி சர்வீஸ் முடிச்சுட்டு போய் ஒரு 1/2 கிலோ கறி வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பிட்டு தூங்குறதுக்காக அழைக்கல ஆண்டவர். என்னுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுவானா? கொரோனா வந்துச்சு, யாரும் மறந்துடக்கூடாது. எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. டாக்டர்ஸ், செல்வந்தர்கள், அவங்களுக்கு காட்டுற நல்லவங்களா? இல்ல இல்ல இல்ல, கிருபையா வச்சிருக்கிறீங்க. என்னுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுவான். யாருடைய ஜீவன் எப்ப முடியும்னு தெரியாதுங்க. ஆண்டவருக்காக உண்மையா ஊழியம் செய்யணும். அப்பதான் பரலோகம் போக முடியும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி காஸ்பல் சொல்லணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் பத்தி மற்றவங்களுக்கு கண்டிஷன் போடுறாரு. என்னை பத்தி சொல்லு, நான் கூட இருப்பேன். மார்க் 16:15 வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் பத்தி மற்றவங்களுக்கு சொன்னாதான் கூட இருப்பாரு. கிரகம் ஸ்டெயின்ஸ்
தீமோத்தி பிலிப்பு மறந்துடக்கூடாது. ஜனவரி 22 மறந்துடக்கூடாது. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா தேசத்துல அழகா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆத்துமா பாரம். ஒரிசாக்கு வந்தாங்க. ஒரிசால ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. ஆண்டுடைய கிருபையினால எங்க டீம் அவனை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் நினைச்சிருந்தாருன்னா ஆஸ்திரேலியா தேசத்துல அழகா இருந்திருக்கலாம். ஒரிசால குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே கொண்டு ரோட்லயும் சந்தையிலையும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்? அந்த ஸ்மெல் பயங்கரமா இருக்கும், வாடை. கிரகம் ஸ்டெயின்ஸ் போவாராமா. அவரே போய் தன் கையில கழுவி, நிறைய பேருக்கு கை அரிச்சிருக்கும், சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுவாருங்க. ஏன்? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா பரலோகம் களி கூறுங்க. இதே மாதிரி ஒரு நாள் மீட்டிங் நடக்குது. முடிச்சுட்டு கிளம்பலான்னு, சாயந்தரம் கிளம்புறப்போ கிளம்பாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த 9 வயசு 7 வயசு கிரகம் ஸ்டெயின்ஸ் 3 பேரும் வண்டிக்குள்ள படுத்துங்கிறாங்க. கூட போன டாக்டர் ஒரு பக்கத்து வீட்டுல படுத்துங்கிறாரு. சமூக விரோதிகள் வீட்டை பூட்டிடுறாங்க. வண்டிய கம்பாலையும் கற்களாலையும் அடிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா எப்படி துடிக்கிறோம்? ஏன்? ஒரு வார்த்தை சொன்னா எப்படி துடிக்கிறோம்? வண்டி நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. அந்த தீமோத்தியும் பிலிப்பும் டாடி 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 கத்துறாங்க. வண்டி 3 பேரும் கறிக்கட்டையா மறிக்கிறாங்க. வாழ வேண்டிய வயசுல நம்ம தேசத்துக்காக ஜீவனை விட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணிருக்கிறோம்? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆண்டுடைய பிள்ளைகள் மரணத்தை குறித்து ஒரு நாள் பயப்பட மாட்டாங்க. ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்வாங்க. அந்த 3 பிள்ளைகளும் நம்ம தேசத்துக்காக ஜீவனை விட்டுருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணிருக்கிறோம்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் கொடுக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். ஆத்துமா பாரம் வேணும். தமிழ்நாட்டில் மட்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் 4500 பெண் குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. என்னைக்காச்சும் ஜோமன் இருக்கிறோமா? ஜோமன் இருக்கிறோமா? சுயநலம், நானு பரிசுத்தவான்கள் மிஸ்டரிகள் அப்படி வாழ கிடையாதுங்க. பெங்களூர் பட்டணத்தில் நடந்த சம்பவம். அப்பா அம்மா 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்பா கொண்டு போய் காலையில் டிராப் பண்ணாருன்னா சாயந்தரம் அம்மா போய் பிக்கப் பண்ணுவாங்க. 5 வயசு பெண் குழந்தை. குழந்தைய பார்க் பண்ணிட்டு திரும்பி வர்றப்போ கூப்பிட போயிருக்காங்க. நம்ம கார் பார்க்கில் நிக்கிறப்போ ஒரு காரன் முட்டிடுறான். இந்த அம்மா குழந்தைய பார்க்காம காரை பார்த்துருக்கிறாங்க. 5 நிமிஷத்துல குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க. அப்பா அம்மா கையில காசு நிறைய இருக்கு, குழந்தைய காப்பாற்ற முடியல. கடத்திட்டு போனவங்க 2 வருஷம் கழிச்சு அந்த அம்மா கூட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப், உங்க சாயில்ல இந்த குழந்தைய பார்த்தோன்னு சொல்லி போய் பார்த்திருக்கிறாங்க. போய் பார்த்தா அந்த 2 குழந்தை கண்களை ஏசிட் ஊத்தி குருடாக்கி பிச்சு எடுக்க வச்சிருக்கிறாங்க. போலீஸ் கூட போய் அரெஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. இந்த அம்மா குழந்தைய ஆசையா கூப்பிடுறப்போ வரமாட்டேன்னுச்சு. எங்க அப்பா 5 மணிக்கு வருவாரு. 2 வருஷத்துல அந்த குழந்தைய அடிச்சு துன்புறுத்தி 2 கண்களையும் குருடாக்கி பிச்சு எடுக்க வச்சிருக்கிறாங்க. மறைந்து நின்று பார்த்து போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடறாங்க. என்னைக்காச்சும் பெண் குழந்தைகளுக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கிறோமா? டாஸ்மாக்காக ஜெபம் பண்ணிருக்கிறோமா? அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். முழங்கால நிக்கணும். பேச்ச கம்மி பண்ணி முழங்கால நின்று ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்வேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் கூட இருக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமா? அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாதான் கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எசப்பா,
உம்முடைய சமூகத்துக்கு நான் நேரத்துல வருவேன் ஆண்டவரே. நான் சபைக்கு ஒரு நாள் லேட்டா வரமாட்டேன் ஆண்டவரே. முதலாவது நானே கட்டளை கீழ்ப்படியிலேயே, சர்ச்சுக்கு இஷ்டம் போல வர்றேன். முதல்ல நான் மாறினாதானே தேசம் மாறும். நானே உன்னை மாற கிடையாது. உன்னை என் பேச்சு மாறல, என் சிந்தை மாறல. நான் வேதத்தை வாசிக்கிறதே இல்லையே. வாலிப பிள்ளை, தங்கச்சி, பெரியவங்க வசனத்தை படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. வேதத்தை வருஷத்துக்கு ஒரு டைம் வச்சு வாசிச்சு முடியுங்க. இந்த வசனத்தை உங்களை உயிர்ப்பிக்கும். பிசாசு சொல்லுவான் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவான். நீங்க பிசாசு பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிருபை நிகழோடாது இருப்பீராக. வசனத்தை சொன்னீங்கன்னா பிசாசு உன்னை டிப்ரெஷன்ல தள்ள மாட்டான். பிசாசு சொல்லணும் எதிர்கால வாழ்க்கையே இல்லை. நீங்க பிசாசு பார்த்து சொல்லணும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். வசனத்தை சொன்னீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. நீங்க எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யாரையும் பார்க்காதீங்க. எசப்பா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான். இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரு பரலோகம் வரணும். யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. வாலிப பிள்ளை, தங்கச்சி, காலேஜ்ல எதுக்கு தெரியுமா வச்சிருக்காரு? உலகத்தின் மாயமான அன்பை தேடி போறவங்களுக்கு உண்மையான அன்பை காட்டுறதுக்கு தவணை ஆண்டவர்ல வச்சிருக்காருமா. நீ அவங்கள நீ அவங்கள மாதிரி போயிடாத. அவங்கள மாதிரி போயிடாத. ஆண்டவரை காட்டத்தான் உன்னை காலேஜ்லயும் வேலை செய்யற இடத்துலயும் வச்சிருக்காரு. நரகத்துக்கு போற பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு போகதான் வச்சிருக்காரு. மனுஷ முகத்தை பார்க்க போனாங்க, 41 பேர் செத்து போயிட்டாங்க. என் ஆண்டவர் முகத்தை பார்த்திருந்தாங்கன்னா அவங்க முகம் பிரகாசம் அடைஞ்சிருக்குமே. என் தேசத்தின் மக்கள் எதுக்கோ ஓடுறாங்கப்பா. உம்மை பார்க்க வரணும் ஆண்டவரே, உம்மை பார்க்க வரணும். நேரம் கிடைக்கிறப்ப மொபைல் நோண்டாத. மொபைல் உன்னை அடிமையாக்கி கொண்டு போயிடும். யூடியூப் பார்க்காத, பேஸ்புக் பார்க்காத, ட்விட்டர் பார்க்காத, இன்ஸ்டாகிராம் வேண்டாம். உன் நேரத்தை முழங்கால் போட்டு வேதத்தை வாசி. அது உன்னை பலவான உன்னை மாற்றி விடும். ஒரு கூட்ட ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமா மாத்திரும். இயேசுவா பத்தி மற்றவங்களுக்கு சொல்லு. இயேசு உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு சொல்லுங்கம்மா. சொன்னீங்கன்னா ஆண்டவர் உன்னை அறியாது மெட்டாதமான காரியங்கள் செய்வார் உன் வாழ்க்கையில. உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களும் கூட ஆண்டவர் கூட இருப்பார். முதலாவது ஆண்டவரை தேடு. காணிக்க கொடுத்திருக்கிறோம். எப்படி கொடுத்திருக்கிறோம்? என் ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. நீ கொடுக்கிறது பாஸ்டருக்கோ பாஸ்டர்மாக்கோ கிடையாது. 1 கிலோ மட்டன் சிக்கன் வாங்குற காணிக்கை எப்படி போடுறோம்? நீ தண்ணி கொடுத்தா கூட திருப்பி கொடுத்துருவாரு என் ஆண்டவர். நன்மையும் கிருபையும் தொடரும். நீ ஆண்டவருக்காக உண்மையா எல்லாம் முதலிடம் கொடுத்தினா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, நான் ஒரு நாள் சபைக்கு நான் லேட்டா வரமாட்டேன் ஆண்டவரே. என்னை கனமனிதன் சொன்னீங்களே, என்னை கனவீனப்படுத்த மன்னியப்பா. நான் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு வேதத்தை வாசிக்கலையே, என்னை மன்னியும் ஆண்டவரே. உம்மை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலையே, இயேசு நல்லவர்னு சொல்லலையே, என்னை மன்னியும். இயேசு உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு என்ன சொல்லலையே, மன்னி ஆண்டவரே.
சபைக்கு நான் புதிய புதிய ஆத்துமாக்களை நான் கொண்டு வருவேன் ஆண்டவரே. என்னை நீங்க நினைச்சா சந்தோஷப்படணும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர் சொந்தமானார். வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோடு வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக்குவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, நான் கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நாம் அதன்படி கர்த்தரை கனப்படுத்தி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். தேவ சமூகத்திலே கேட்ட வசனத்தின்படி நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு கூட இந்த நாளிலே இடைப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசேப்புடைய வாழ்க்கையில உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தபடியினாலே ஆண்டவராகிய தேவன் யோசேப்போடு கூட இருந்து ஆண்டவர் யோசேப்பை குறித்து வைத்திருந்த திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினது போல உண்மையாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரும் அலட்சியமாகவோ ஏளனமாகவோ சாதாரணமாகவோ தேவ சமூகத்தை ஆண்டவரை சிந்தித்து விடாதபடிக்கு, தேவ சமூகத்தை பார்க்காதபடிக்கு உண்மையாய் பயபக்தியோடு தேவ சமூகத்தை பார்க்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருக்கும் கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். சமாதானத்தோடு ஒவ்வொரு கடந்து சொல்லவும், கர்த்தருக்காய் உண்மையாய் வாழவும் கர்த்தர் உதவி செய்ய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு தம்முடைய மகனை கொண்டு சென்று உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க கர்த்தர் உதவி செய்யப்பா. முதல் ஆராதனையிலே மகிமைப்பட்ட எங்கள் ஆண்டவர், இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இப்பொழுது